ஓம் சாந்தி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 15/8/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை புள்ளி சொரூபமாக இருக்கிறார். அவரை சரியாக அறிந்து கொண்டு நினைவு செய்வதுதான் புத்திசாலித்தனமாகும். கேள்வி: எல்லையற்ற கண்ணோட்டத்தில் கனவு என்பதின் அர்த்தம் என்ன? இவ்வுலகம் கனவு உலகம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? பதில்: எது கடந்து முடிந்து விட்டதோ அவைகளை கனவு என்று சொல்லப்படுகிறது. இந்த முழு உலகமும் கனவு உலகமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது சத்யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை அனைத்துமே கடந்து முடிந்து விட்டது. இப்போது உங்களுக்கு வினாடியில் இந்த கனவு உலகத்தின் நினைவு வந்துவிட்டது. நீங்கள் உலகத்தின் முதல் இடைக்கடை மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம் மற்றும் ஸ்தூல வத்தனத்தை பற்றி அறிந்து கொண்டு மாஸ்டர் பகவானாக ஆகிவிட்டீர்கள். முரளியின் பாடல்: என்னுடைய மனவாயில் மூலம் வந்தது யார்? ஓம் சாந்தி. தன்னுடைய இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு, செல்லமான சாலிகிராம குழந்தைகளுக்கு சிவ்பாபா வந்து புரிய வைக்கிறார். சாலிகிராமங்கள் தான் சிவ்பாபாவின் குழந்தைகள். அவர் நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். இதை பற்றி யாருக்கும் கொஞ்சம் கூட தெரியாது. சிவனுடைய கோவில்களுக்கு செல்கிறார்கள், ஆனால் அங்கு மிக பெரிய லிங்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதாவது கோவில்களுக்கு போறாங்க, ஆனாலும் என்னை யாரும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நான் ஒரு புள்ளியாக இருக்கிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். புள்ளியை யார் புரிந்து கொள்ள முடியும்? அதனால்தான் கோவில்களில் அந்த லிங்க வடிவத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றார். அவரை சிலர் அகண்ட ஜோதி ஸ்வரூபம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது பெரிய சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க, அகண்ட ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, புள்ளியை நினைக்கிறது கஷ்டம். ஆகையில இப்படியாவது சொன்னால் எல்லாரும் நினைப்பாங்க, பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்றதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றார். அவர் ஒரு புள்ளியாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரை நினைவு செய்வது மிகவும் கஷ்டம். அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். அதாவது பெரிய உருவச்சிலை இருந்ததுன்னா நினைக்கிறது ஈஸி. ஒரு பிந்து அல்லது புள்ளியை நினைக்கிறது கஷ்டம் தானே. முதல்ல தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நினைக்கணும். அது கஷ்டமாக இருக்குது. அதனால குழந்தைகளாகிய நீங்கள் கூட அடிக்கடி மறந்துடுறீங்க அப்படின்றார். இந்த விஷயங்களை புத்திசாலி குழந்தைகள்தான் புரிந்து கொள்வார்கள். பாட்டிலும் கூட நினைவு செய்தாலும் அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று நினைவில் வரவில்லை என்று கூறுகிறார்கள். அதாவது என்னுடைய மன வாயில் மூலமாக வந்தது யார் அப்படின்ற பாட்டு இருக்கில்லையே, அதில் ஒரு லைன் வரும், நினைக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் நினைக்க முடியல, அந்த முகம் நினைவிற்கு வரல அப்படின்னு வரும். அதில் ஒரு புள்ளியாக இருக்கிறதுனால அது அப்படி தானே இருக்கும், அவ்வளோ ஈஸியாக நினைவிற்கு வராது அப்படின்றார். சிவ்பாபா ஒரு புள்ளியாக இருக்கிறார், ஞானத்தின் நடனம் செய்கிறார். அதிசயமாக இருக்கிறதல்லவா? இந்த உலகத்தை கனவு உலகம் என்று சொல்லப்படுகிறது. கடந்து போன விஷயங்களை கனவு என்று சொல்லப்படுகிறது. உலகமே கனவு உலகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எது கடந்து முடிந்து விட்டதோ அது உங்களுடைய புத்தியில் வருகிறது. கனவு உலகம் அப்படின்னு ஏன் பாபா சொல்கிறார் அப்படின்னா, ரெண்டு அர்த்தத்துலேயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று, நிறைய கனவுகள் வருது, கண் விழித்து பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இருக்காது. கனவுல என்னென்னவோ பார்த்துருப்போம், ஆனால் நினைவில் ஒன்றுமே அங்கே இருக்காது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, கனவு உலகம் அப்படின்னா சொர்க்கம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நம்ம இப்படி ஆட்சி பண்ணுறோம், நம்முடைய மாளிகைகள் இப்படி இருக்கும், இப்படிலாம் நினைக்கிறோம் அப்படின்னா அது கனவு, கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கனவு உலகம் அப்படின்னு பாபா எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா, எது நடந்து முடிஞ்சிடுத்தோ அது இப்போ இல்லை, எல்லாம் இருந்தது இப்போ இல்லை.
ஆகையால இது கனவு உலகம் அப்படின்றார். ஆகையால பாபா எது கடந்து முடிந்து விட்டதோ அது உங்களுடைய புத்தியில் வருகிறது. முழு பிரம்மாண்டமும், அதாவது மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், சக்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் என அனைத்தும் கனவாக ஆகிவிட்டது. எது கடந்து முடிந்து விட்டதோ அவை அனைத்துமே கனவுதான். இப்போது இது கலியுகத்தின் முடிவாகும். இந்த உலகமே கனவு அல்லவா? கலியுகத்துல எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா எதுவுமே உண்மை இல்லை. காணல் நீர் போல ஒரு கனவு உலகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்றார். எல்லைக்குட்பட்ட கனவுகள் வருகிறது. உங்களுடைய புத்தியில் எல்லைக்கு அப்பாற்பட்டது நினைவில் வருகிறது. உங்களுக்கு பகவான் வந்து பாடம் கற்றுத்தருகிறார். ஒரு வினாடியில் உங்களுக்கு முழுமையாக நினைவில் வர வேண்டும். விதை மற்றும் மரம், அவ்வளவுதான். ஆகல ஒரு செகண்ட் போதும் முழு ஞானமும் புத்தியில வந்துடணும் அப்படின்றார். இப்போது நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். இச்சமயம் இந்த கலியுகத்தில் வெளிப்பகட்டு எவ்வளவு இருக்கிறது என்று அதை குழந்தைகள் தெரிந்து கொண்டீர்கள். இதனை மாயையின் வெளிப்பகட்டு என்று சொல்லப்படுகிறது. அதாவது மனிதர்கள் இப்போது உலகம் மிகவும் நன்றாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். மிக பெரிய பெரிய மாளிகைகளை கட்டியிருக்கிறார்கள். அமெரிக்கா எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது. பொருட்கள் எவ்வளவு கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் நன்கு முலாம் பூசப்பட்டு பளபளப்பாக இருக்கிறது. இப்போது அனைத்துமே அழிய போகிறது. புது உலகத்தை போல் நாளுக்கு நாள் பெரிய பெரிய கட்டிடங்களும் அணைக்கட்டுகளும் கட்டுகிறார்கள். இது மாயாவி மனிதர்கள், அசுர சம்பிரதாயத்தினரின் வெளிப்பகட்டாகும். அடுத்தது பாபா, என்னை விட உங்களுடைய பாகம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சுகதாமத்தில் இருக்கும் போது எனக்கு பாகம் இல்லை. நான் நிர்வாண தாமத்தில் இருப்பேன். அனைத்து பாகத்தையும் நீங்கள்தான் நடிக்கிறீர்கள். இப்பொழுது களைத்து விட்டீர்கள். நீங்கள் அரை கல்பமாக பக்தி செய்து செய்து களைப்படைந்து விட்டீர்கள். பிறகு பாபா வந்து பலனை தருகிறார். பூஜாரியில் இருந்து பூஜைக்குரியவராக ஆக்குகிறார். மாயை என்ற ராவணன்தான் மிக பெரிய எதிரி என்று யாருமே புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய ராஜ்யத்தையே விழுங்கிவிட்டான். அவன் ரகசியமாக எலியைப் போல ஊதி ஊதி கடிக்கிறான். எலி கடிப்பது யாருக்குமே தெரிவதில்லை. மாயை என்ற எலி கடித்து கடித்து மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது. நம்முடைய ராஜ்யத்தை அபகரித்து விட்டது என்று யாருக்குமே தெரியாது. நம்முடைய எதிரி யார் என்று யாருக்குமே தெரியாது. நாம் எப்படி ஏழையாக ஆகிவிட்டோம்? மாயை என்பது மிக பெரிய எலி. அரைக்கல்பமாக சாப்பிட்டு சாப்பிட்டு பாரதத்தை சோழியாக ஆக்கிவிட்டது. மிகவும் பெரிய பலசாலியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் அமைதியாக அமர்ந்து மாயையின் மீது வெற்றி அடைகிறீர்கள். நீங்கள் இப்போது பாபாவுடன் உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். பாபா தன்னுடைய பாகத்தை நடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி போய்விடுவார். நீங்கள் உதவி செய்கிறீர்கள். உங்களை தன்னுடன் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். நீங்கள் முக்தி தாமம் சென்றுவிட்டு பிறகு ஜீவன் முக்தியில் சென்று விடுவீர்கள். இவற்றை எவ்வளவு நன்றாக புத்தியில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே மாயையின் மீது உள்ளுக்குள்ளேயே மறைமுகமாக வெற்றியடைய வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக ஆகி இருக்க வேண்டும்.
2வது பாயிண்ட், தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை அப்படியே யதார்த்தமாக அறிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும். புள்ளியாக இருக்கும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வெகுளியாக இருக்கக்கூடாது. வரதானம், தந்தையின் டைரக்ஷன் படி சேவை என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய சதா களைப்பற்றவர் மற்றும் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். இல்லறத்தை சேவை என்று புரிந்து கொண்டு பராமரியுங்கள், பந்தனம் என்று அல்ல. தந்தை டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார், யோகத்தின் மூலம் கணக்கு வழக்கை முடியுங்கள் என்று. அது பந்தனம் என்று தெரியும், ஆனால் அடிக்கடி சொல்வதினால் அல்லது யோசிப்பதினால் இன்னும் கடினமான பந்தனமாக ஆகிவிடுகிறது. மேலும் கடைசி நொடியில் ஒருவேளை பந்தனம்தான் நினைவிருந்தது என்றால் அப்போது கர்ப்ப ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும். எனவே ஒருபோதும் தனக்குத்தானே நொந்து கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளவும் கூடாது, வேறு வழி இல்லை என்ற கட்டாயத்தின் பேரிலும் இருக்கக்கூடாது. விளையாட்டாக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே சென்றீர்கள் என்றால் களைப்பற்றவர்களாகவும் இருப்பீர்கள், மேலும் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகவும் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். ஸ்லோகன், புருவ மத்திய குடிலில் அமர்ந்து தபஸ்வி மூர்த்தியாக ஆகியிருங்கள், இதுதான் உள்நோக்கு முகமாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. எப்படி அக்னியில் எந்த பொருளை போட்டாலும் அதனுடைய பெயர், ரூபம், குணம் என அனைத்தும் மாறிவிடுகிறது, அதேபோல் எப்போது பாபாவின் நினைவின் அன்பின் அக்னியில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்போது மாறிவிடுவீர்கள். மனிதனிலிருந்து பிராமணன் ஆகியிருக்கிறீர்கள், பிறகு பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக ஆகிவிடுவீர்கள். எப்படி பக்குவப்படாத மண்ணை அச்சில் போட்டு நெருப்பில் போடும்போது அது செங்கல் ஆகிவிடுகிறது, அதுபோல் இவையும் மாற்றம் அடைந்துவிடும். அதாவது சூத்ரனிலிருந்து பிராமணன், பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை. பாபாவின் நினைவின் அக்னியில் நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா இந்த மாற்றங்கள் நீங்கள் அடைவீங்க அப்படின்றார். ஆகையால் இந்த நினைவு தான் ஜுவாலா ரூபம், லைட் மைட் நிறைந்த சக்திசாலி நினைவு என்று சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய், மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள்.
கண் கொண்டு கண்டேன்.